அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் பிஎன்எஸ் 2023ல் அடிக்கடிக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, டாட்ஸுக்கும் கிரைமுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை சொல்லுங்கள். ரெண்டுமே ஒரே மாதிரியான வார்த்தைகளை அங்கங்கே யூஸ் பண்ணிக்கிறாங்க, ஒரே மாதிரியான விஷயங்கள் இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசத்துன்றதை கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்கும். டாட்ஸுக்கும் கிரைமுக்கும் ஒரு நூல் இழையில் இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான். மதில் மேலே இருக்கிற பூனை மாதிரி. இந்த சைடில் பூனை விழுந்துடுச்சுன்னா அது டாட்ஸு, இந்த சைடில் அந்த பூனை விழுந்துடுச்சுன்னா அது கிரைமாக மாறும். என்ன இது ரெண்டும் ஒன்று தானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பார்த்தா நம்மளுக்கு மிக அற்புதமாக புரிய வரும். அது மட்டும் அல்லாமல் நம்மளுடைய நாட்டில், இந்திய நாட்டில் பார்த்தீங்கன்னா டாட்ஸுக்கு பெரிய அளவில் எஃபெக்டிவ் கிடையாதுன்றத உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் தெளிவாக எழுதிடுங்க. ஏன்னா நம்மளுடைய நாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கோடிஃபைடு லா, எழுதப்பட்ட சட்டங்கள், ஒரு செக்ஷனோடு இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் நம்ம பயன்படுத்துகிறோம். ஆனால் டாட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செக்ஷன் கிடையாதுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. அதற்கு இணையாக இருக்கக்கூடிய ஒரு செக்ஷன், ஒரு சப்ஜெக்ட் தான் பார்த்தீங்கன்னா இந்த பிஎன்எஸ் என்று சொல்லப்படுகின்ற, இதற்கு முன்னால் இருந்த ஐபிசி. ஐபிசியில் பார்த்தீங்கன்னா செக்ஷன்ஸ் இருக்குது. திட்டுறாங்களா 294 பிஏ போடுங்க, பிஎன்எஸ்எஸில் என்னன்றதை பார்த்துக்குங்க. உங்களை ட்ரெஸ்பாஸ் பண்ணுறாங்களா அதற்கும் பார்த்தீங்கன்னா செக்ஷன் இருக்குது. டிஃபமேஷன் போடுறாங்களா அதற்கும் செக்ஷன் இருக்குது. ஆனால் இது எல்லாமே டாட்ஸ்லையும் இருக்குதுன்றதை நீங்கள் நினைவில் வச்சுக்கணும். இப்போ நம்ம டாட்ஸ்னால் என்னன்றதை பார்க்கலாம். டாட்ஸ்னால் தீங்கு அப்படின்னு அர்த்தம். ஏதோ ஒரு விஷயத்தில் தீங்கு பண்ணுறோம். தீங்குன்னாவே க்ரைம் தானே. ஒருத்தருக்கு நீங்கள் தீங்கு பண்ணுறீங்கன்னா அது க்ரைம் தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா டாட்ஸும் க்ரைமும் ஒரு மாதிரி மிங்கிள் ஆகி ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். இந்த இடத்துல டாட்ஸ் உடைய அனதர் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோட் பண்ணிக்கிங்க, ராங்குன்னு அர்த்தம். ராங்குனாலும் கிரிமினலில் வரக்கூடிய விஷயங்கள் தான் இல்லையா? சரி, ராங்கில் மொத்தம் 2 டைப் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா சிவில் ராங்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிரிமினல் ராங்கு. இந்த சிவில் ராங்கில் வரக்கூடிய அனைத்து விதமான கான்செப்டும் டாட்ஸில் வந்து சேர்ந்துடுது. அதே போல் கிரிமினல் ராங்கில் வரக்கூடிய அனைத்து விஷயங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரிமினல் அப்படின்ற கான்செப்ட்ல வந்துடுது. இவ்வளவுதான் வித்தியாசம். இப்போ உங்களுக்கு டாட்ஸுக்கும் கிரைமுக்கும் இருக்கிற வித்தியாசம் உங்களுக்கு புரிய வந்திருக்கும் நான் நம்புறேன். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா சிவில் ராங்னா டாட்ஸ்னு சொல்லியாச்சு. பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட், நம்பிக்கை மோசடி செய்தல். அந்த நம்பிக்கை மோசடி செய்தல் அப்படியே பிஎன்எஸ்எஸ்லையும் நீங்கள் பார்க்கலாம். ஃப்ராட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, ஏமாத்திட்டான்னு சொல்லுவாங்க, ஏதோ ஒரு வாட் எவர் இல்லையா? அதே போல் ப்ரீச் ஆஃப் கான்ட்ராக்டில் தவறு செஞ்சுட்டாங்க, இல்லை அதை மீறிட்டாங்க அப்படின்னும் போது அதுவும் பார்த்தீங்கன்னா சிவில் ராங்காக பார்க்கப்படுகிறது இங்கிலீஷ் லாவில். ஆனால் இந்தியன் லாவில் பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா கிரிமினல் லாவாக பார்க்கப்படுகிறது. இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் செக்ஷன் இருக்கிறதுனால நம்ம இந்த கான்செப்டே கூட உபயோகப்படுத்திக்கலான்றதை நினைவில் வச்சுக்கிங்க. அதை தான் ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸில் நம்ம அப்படியே மிங்கிள் பண்ணி கொண்டு வரோம். ட்ரெஸ்பாஸ் அண்ட் டிஃபமேஷன், இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கிரிமினல் ராங்காக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இதே இங்கிலீஷ் லாவில் பார்த்தீங்கன்னா சிவில் ராங்காக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் சிவில் ராங்குக்கும் கிரிமினல் ராங்குக்கும் இருக்கிற வித்தியாசத்தை சொல்லும் பொழுது இங்கிலீஷ் லாவையும் இந்தியன் லாவையும் நீங்கள் கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. சிவில் ராங்கை பொறுத்த வரைக்கும் ஃபைன் மட்டும்தான் இருக்கும்ன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. அதே போல் கிரிமினல் ராங்கை பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இருக்கும். ஒரு சில நேரங்களில் ஃபைன் மட்டும் போடுவாங்க, பல நேரங்களில் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. இது ரெண்டும் சேர்ந்து கொடுக்க வேண்டிய சூழலும் ஏற்படலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிங்க. கிரைமுக்கு ஏதாச்சும் ஒரு கேஸ் ஸ்டடியை தெளிவாக எழுதிக்கிங்க. நம்மளுடைய மென்சிரியாலேயோ இல்லை ஆக்டர்ஸ் ரேஸ்லையோ வரக்கூடிய ஏதாச்சும் ஒரு கேஸ் ஸ்டடி நீங்கள் இந்த இடத்துல போட்டுக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்ச கேஸ் ஸ்டடி. அது என்ன கேஸ் ஸ்டடின்றதையும் நான் சொல்லிடுறேன். ஆக்டர்ஸ் ரேஸில் இருக்கக்கூடிய ஆர் வெர்சஸ் மில்லர் அப்படின்ற கேஸ் ஸ்டடியை நீங்கள் கிரைமுக்கு உபயோகப்படுத்திக்கிங்க. அதே போல் சிவில் ராங்கில் ரெய்லன் வெர்சஸ் ஃப்ளெக்சர் அப்படின்ற கான்செப்டை டாட்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டாட்ஸ் வீடியோவில் இருக்குது, அவைலபிளாக இருக்குது. அங்கே பார்த்து நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கலாம். எல்லாம் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிடும், அதுக்காக தான் சொல்ல வரேன். சிம்பிள் ஹர்ட்டு அண்ட் கிரீவியஸ் ஹர்ட், அதாவது குறைந்தபட்ச இன்ஜுரி, அதிகபட்ச இன்ஜுரி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிரிமினலில் தான் வரும் அப்படின்றதுல எந்தவித மாறுபாடும் கிடையாது. அதே போல் நீங்கள் உங்களை கொலை செய்கிறாங்க, இல்லை ரேப் பண்ணுறாங்க, இல்லை கிட்னாப் பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவில் ராங்கில் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இல்லவே இல்லை அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிரிமினல் ராங்கில் தான் வரும். அதனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவாக பிஎன்எஸ்எஸில் இருக்கும். ஆனால் ட்ரெஸ்பாஸ் அண்ட் டிஃபமேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்திய சட்டத்தில்
பிஎன்எஸ்ல வருது. அப்படியே ஆங்கில சட்டத்தில் மைக்ரேட் பண்ணீங்கன்னா டாட்ஸ்ல வந்துடும். இவ்வளவுதான் வித்தியாசம். டாட்ஸுக்கும் கிரிமினலுக்கும் இருக்கிற வித்தியாசங்கள். இந்த ஒரு 3 லைன் எதனா சொல்ல வருதா அப்படின்றத பார்க்கலாம். குற்றம் என்பது ஒரு நபர் சட்டத்திற்கு எதிரான செயல். அந்த செயல் பார்த்தீங்கன்னா சமூகத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய செயலாக இருக்க வேண்டும். அதன் காரணமாக நீதிமன்றங்கள் குற்றம் செய்த நபருக்கு தண்டனைகள் வழங்கும். கிட்டத்தட்ட இது கிரைமை பற்றி தான் டிஸ்கிரைப் பண்ணி சொல்லுது. நீங்கள் டாட்ஸ் கூட மிங்கிள் பண்ணி எழுத கற்றுக்குங்க. இதற்கு கண்டிப்பாக ஒரு இல்லுஸ்ட்ரேஷனை நீங்கள் மென்ஷன் பண்ணீங்கன்னா மிக அற்புதமாக இருக்கும். ஏ என்கின்ற நபர் ஒருவரை அவதூறாக திட்டிவிட்டார். இது பார்த்தீங்கன்னா ஆங்கில சட்டத்தில் டாட்ஸாக வரும், சிவில் ராங்காக வரும். இதே இந்திய சட்டத்தில் பார்த்தீங்கன்னா இது கிரிமினல் ராங்காக வரும். அப்படின்ற மாதிரி உங்களுடைய இல்லுஸ்ட்ரேஷனை ஃப்ரேம் பண்ண கற்றுக்குங்க அப்படின்றத தெளிவாக சொல்லிவிட்டு நான் இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.